உல்லாசமா இருக்கலாம்னு ரகசிய காதலியோட ஹோட்டல்ல அறையெடுத்து தங்கின காதலன் திடீர்னு அலறி இருக்காரு. சேலையில தூக்கு போட்டு காதலி தற்கொலை செஞ்சுக்கிட்டதா வாக்குமூலம் கொடுத்த நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கை அந்த கேஸையே தலைகீழ திருப்பி போட்டு இருக்கு. வீக்கெண்டுகளில் வேடந்தாங்கல் போல பல காதல் பறவைகள் லாங் டிரைவுக்கு ரெக்கை விரிக்கும் திசைதான் மாமல்லபுரம். ஜோடி ஜோடியாக ஓடிவரும் காதலர்கள் ஆற அமர ஓய்வெடுத்து திரும்புவதற்காக நூற்றுக்கணக்கான லாட்ஜுகள் இந்த பகுதியில் இயங்கி வருகின்றன. அப்படி ஒரு தங்கும் விடுதிதான் தற்போது போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணோடு அறை எடுத்து தங்கியிருந்த பெண் திடீரென தூக்கில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இறந்து போனவர் சங்கீதா, 32 வயதாகிறது. மதுரவாயில் அடுத்த சித்திரவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு 17 வருடத்திற்கு முன்பு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். சங்கீதாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் கணவனை பிரிந்திருக்கிறார் சங்கீதா. கடந்த 5 வருடங்களாக காட்டாங்குளத்தூரில் உள்ள தனது தாய் வீட்டில்தான் தங்கி இருந்திருக்கிறார். அதே பகுதியில் இயங்கி வரும் ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவருக்கு மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்ற நபரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாகவும் மாறியிருக்கிறது. ஜெயராஜுக்கும் ஏற்கனவே திருமணமாகி 1.5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. ஆனால் இருவரும் குடும்பத்தை மறந்து தங்கள் சந்தோஷமே பிரதானம் என தகாத உறவில் திளைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று ஜெயராஜும் சங்கீதாவும் மாமல்லபுரத்திற்கு இன்ப சுற்றுலா வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஒத்தவாடை தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் இருவரும் அறையெடுத்து தங்கியிருக்கிறார்கள். இரவெல்லாம் மதுபோதையில் குளித்த ஜெயராஜ் சங்கீதாவோடு உல்லாசமும் சல்லாபமாக பொழுதை கழித்திருக்கிறார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. சங்கீதாவின் செல்போனை தற்செயலாக பார்த்த ஜெயராஜ் கான்டாக்ட் லிஸ்டில் மொத்தமும் ஆண் நண்பர்களின் பெயராக இருந்ததை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். இதனால் சங்கீதாவை சந்தேகப்பட்ட ஜெயராஜ் அவரை கேள்வி கணையால் வறுத்தெடுத்திருக்கிறார். பதிலுக்கு கலங்கமில்லா நண்பர்களின் கான்டாக்டை பார்த்து தன்னை சந்தேகப்பட்ட ஜெயராஜோடு சண்டைக்கு பாய்ந்திருக்கிறார் சங்கீதா. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஜெயராஜ் சாப்பாடு வாங்குவதற்காக வெளியே சென்றிருக்கிறார். மீண்டும் விடுதி அறைக்கு அவர் வந்து பார்த்தபோது சங்கீதா மின்விசிறியில் தூக்கிட்டு தொங்கி இருக்கிறார். ஜெயராஜோடு நடந்த வாக்குவாதத்தில் சங்கீதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அனைத்து சாட்சிகளும் இருந்தாலும் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து ஜெயராஜை கைது செய்திருக்கிறார்கள். அதே நேரம் சங்கீதாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை ஜெயராஜின் முகத்திரையை கிழித்து எறிந்துவிட்டது. சங்கீதாவின் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதை அப்பட்டமாக படம் போட்டு காட்டியது அவரது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இனி தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலையில் மொத்த உண்மையையும் ஜெயராஜ் கக்கி இருக்கிறார். சங்கீதாவின் செல்போனில் இருந்த எண்களை பார்த்த ஆத்திரத்தில் காதல் ஜோடிக்குள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஜெயராஜ் சங்கீதாவின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். போதையில் கொலை செய்த ஜெயராஜ் அந்த குற்றத்தை மறைப்பதற்காக சங்கீதாவை தூக்கில் தொங்கவிட்டிருக்கிறார். பின் அவரை ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்து தற்கொலை நாடகமாடியது விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது. ஜெயராஜை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.